வணக்கம் மக்களே, நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து மீண்டும் ஒரு பதிவு குண்டுமல்லி பற்றி தாங்க. இதில் குண்டுமல்லி வந்து சில சந்தேகங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்ததுங்க. அதனுடைய ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட ரேட்டு எவ்வளோ, நாளைக்கு என்ன ரேட்டு, நாளை மறுநாள் என்ன ரேட்டு, அந்த ரேட்டு வந்து நம்ம என்றைக்கு மார்க்கெட்டில் வந்து அதிகமாக போவோம், என்றைக்கு மார்க்கெட்டில் ரேட்டு கம்மியாக போகும், இந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு எப்படி தெரிய வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்ம ஃபார்மிங்கில் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் உள்ள செடிங்க. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ பறிக்கிறதுக்கு வந்து நேரம் பத்தலைங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சிங்க பூ பறிக்கிறதுக்கு. அதனால் வந்து டைம் இல்லாதனால தாங்க இப்போ அந்த 1 ஏக்கர் ஃபுல்லாக இப்போ மல்லி இருக்குங்க. அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷமான செடியெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு பிட்டாக தனித்தனியாக இருக்குங்க. அந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேங்க. பேக் டு பேக் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. சரி, இப்போ நம்ம பேக் டு கண்டென்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே வரலாங்க. இப்போது நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மேல் உரம், அடி உரம் என்னன்றதை உங்கள்கிட்ட நான் மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேங்க. இந்த அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20-20 குரோமர். நல்லா ஞாபகம் வச்சிங்க, 20-20 குரோமர்னு சொல்லிட்டுங்க. அது ஒன்று. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிஏபி, ஃபேக்டாம்பாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10-26 கலப்பு உரம், இதெல்லாம் வைக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக பண்ணிவிட்டு இது ஒரு 10 கிலோ, இது ஒரு 10 கிலோ, 10 கிலோ எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வச்சா ஒரு 8 மாதம். இப்போ இது வந்து 8 மாதம் ஆன செடி, 1 வருஷம் ஆன செடி இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஒரு கைப்பிடி, 1.5 கைப்பிடி வைக்கலாங்க. இதே வந்து சின்ன செடியாக இருக்குது, 3 மாதம் 4 மாதம் செடியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 4 மாதம் தாண்டதுக்கப்புறம் கூட ஒரு கைப்பிடி அளவு வைக்கலாம். அதை விட சின்ன செடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஒரு கைப்பிடியில் ஒரு 6 கைப்பிடியோ இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸில் உரம் வைக்கலாம். ஏன்னா கூடுதலாக போச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் செடி வந்து நம்ம வந்து சிறப்பாக நம்மளால் கொண்டு வர முடியாதுங்க. இது ஒன்று நீங்கள் பார்த்துங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருணை சேர்த்து வச்சுக்கிங்க. 20-20 குரோமர் கூட குருணை சேர்த்து வச்சுக்கிங்க. அப்போ அது இன்னும் நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் நமக்கு. இது வந்து ஒரு 20 டேஸ் 25 டேஸ்க்கு ஒரு முறை நம்ம இந்த அடி மருந்து வைக்கலாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தேவைப்படுது, செடிகளை பூக்களுக்கு வந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னா நம்ம ஒரு 5 நாள் முன்னாடி கூட வைக்கலாங்க, தப்பு இல்லை. ஆனால் கூடுதலாக வச்சிங்கன்னா செடி வந்து கருகிடுங்க. செடிக்கு பக்கத்துலேயும் வைக்கக்கூடாது. ஒரு 6 அடி தள்ளி நம்ம போட்டு மண் நினைக்கலாம். இது ஒன்றுங்க. இது ரெண்டாவது மேல் உரம் வந்து மேல் ஸ்ப்ரேயிங் வந்து நான் ஆல்ரெடி உங்கள் கூட சொல்லியிருக்கேங்க. மேல் ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா IPL 5Gன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குங்க, அது வாங்கி அடிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹியூமனல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கி அடிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேல் மருந்து இதாச்சுன்னா அப்புறம் இந்த இளமொடுக்கு, வால் பேன், இலப்பேன், இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க நீங்கள் வந்து இது நம்ம மருந்து இருக்குங்க. இந்த சாப் பவுட்ரு சொல்லியிருக்கேன், சாப் பவுட்ரு, மோனோக்ரோட்டோபாஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைமோதேசியமு, இதெல்லாம் வந்து நல்ல மருந்துங்க. அசிபிட்டு, இதெல்லாம் நல்ல மருந்துங்க. நீங்கள் வாங்கி இந்த மருந்தெல்லாம் வாங்கி நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங் பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் கொண்டு வரலாங்க. எல்லா மருந்தும் சேர்த்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மருந்து கூட போடலாங்க. அதாவது இந்த துளுப்பு மருந்துன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்களே கொடுப்பாங்க. இது அக்ரோ ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது பிரான்ச்சஸ், அது நம்ம தமிழில் சொல்லணும்னா துளுப்பு மருந்து. நிறையா பூ எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு மாதிரியான பூ இருக்குதுங்க, இது மருந்து இருக்குதுங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் கூட நல்ல ஒரு அதில் வந்து நல்ல ஈல்டு இருக்குதுங்க. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு வரணும் அப்படின்னு சொன்னால் டபுள் ஒரு மருந்து இருக்குதுங்க, அது கூட நீங்கள் வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், அதுலேயும் நல்ல ரிசல்ட் இருக்குதுங்க. அந்த மாதிரி நிறையா வெரைட்டியான மருந்து இருக்குதுங்க. எல்லாம் ஒரே மாதிரியான மருந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் எடுத்துக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் மாறி அதாவது மார்க்கெட்டில் புதுசாக மருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு அக்ரோ ஷாப்பில் டைப் வச்சுக்கிட்டு அவங்களோட நீங்கள் வந்து பயணித்தா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குங்க. வேறு இந்த மருந்தெல்லாம் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் தாங்க. இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிற மருந்துகள், அதனால் எங்களுக்கெல்லாம் ரிசல்ட் நல்லா தாங்க இருக்குது. அதனால் நீங்களும் பண்ணுங்கள். களை இல்லாமல் செடிகளை வந்து நீங்கள் பார்த்துக்கணுங்க, களை இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் வந்து பூக்கள் பறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெயில் நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. அது கூடவே வந்து பூவும் பறிக்கிறதுக்கு வந்து பெரிய டாஸ்க்கு தான். நம்ம நினைக்கும் போது வேலைக்கு ஆள் கிடச்சிச்சின்னா இன்னும் நல்ல பெஸ்ட்டு தான். இது வரைக்கும் ஒரு இஷ்யூ இல்லைங்க, போய்கிட்டுருக்கு. அது நல்லா அதுக்கு ஒரு டைப்போ நல்லா ஒரு ரேப்போ ஒன்று பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து பூ பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னாங்க
30 சென்ட்டு நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு 30 சென்ட்டுக்கு நான் கணக்கு சொல்கிறேங்க, குறைவான அளவுக்கு. ஒரு 30 சென்ட்டுக்கு நீங்கள் வந்து 3000 செடி நீங்கள் நட்டிங்கன்னாங்க, என்னோட கணிப்பு ப்ளஸ் நான் வந்து ஏர்னிங் பண்ணுறது இது ரெண்டுமே சேர்த்து வச்சு சொல்லணும்னா, கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு 20 கிலோங்கிறது வந்து நிச்சயமாக எடுக்க முடியும். நம்மளால் ஈல்டு வருங்க 30 சென்ட்டில். 30 சென்ட்டில் ஒரு 20 கிலோ வரும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளும் 20 கிலோ வராதுங்க. 15 கிலோ, 17 கிலோ, 20 கிலோ, ஒரு நாள் 25, ஒரு நாள் 18 கிலோ, 16 கிலோ, 17 கிலோ இப்படி வருங்க. சரிங்களா? நேற்று இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து 300 ரூபா போயிருக்குங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல பேசும்போது சொன்னேன், எங்களுக்கு இன்றைக்கி பூ எடுக்கிறது லேட் ஆகிடுச்சுன்றதுனால நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போடும்போது மணி 2 மணி மதியம். ஸோ ரேட் என்ன ஆகிடுச்சிங்க, கிலோ வந்து 200 ரூபா போயிடுச்சுங்க. இப்போது நம்ம ஒரு 30 சென்ட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 15 கிலோ வருதுன்னா ஒரு நாளைக்கு, நேற்றுக்கு ரேட் வந்து 350 ரூபாங்க கிலோ. காலையில் 300 ரூபா ரேட்டு. இப்போ நாளைக்கு விட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா ரேட் 500 ரூபாவோட போகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டு நம்ம எடுத்தோம்னா கூட நமக்கு வந்து ஹோல் இயர் வந்து ஒரு 300 ரூபா ரேட்டு பிடிச்சா நிச்சயமாக நம்ம ஒரு நாளைக்கு 4500 ருபீஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளால் எடுக்க முடியும். இது வந்து நாங்கள் எடுத்திருக்கோம், எங்கள் அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. 4500 ரூபான்னு சொன்னால் கூட ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் 1,20,000 ரூபாய் நம்ம எடுக்கலாம். இதில் ஆள் கூலி இருக்குது, நம்ம உழைக்கிறோம் அதுக்கு கூலி இருக்குது, மருந்து இருக்குது, அடி உரம் இருக்குது. இது எல்லா செலவு போனால் கூட அதிகபட்சமாக செலவாக நம்மளோட கூலி கூட எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்தால் கூட 50,000 ஒரு மாதத்திற்கு நமக்கு நிச்சயமாக நம்மளால் லாபமாக எடுத்து நம்மளால் வைக்க முடியுங்க. நம்ம ஆள் கூலி போய் மருந்து செலவு போய் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு 10-15,000 நமக்கு கூலி எடுத்துகிட்டு போனால் கூட அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த 15 கிலோ நம்ம வீட்டு ஆளுங்களே எடுத்துக்கிட்டால் இன்னும் நமக்கு லாபம் 1 லட்சம் கூட நமக்கு லாபம் வரும். 20,000 நமக்கு மருந்து செலவு போனால் கூட டிபெண்ட்ஸ், நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம எவ்வளோ பேர் அதில் போட்டு பூ பறிக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே மாறுங்க. சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ தாங்க நான் பண்ணேன். இப்போ நாளைக்கு பூ கடைக்காரங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி 7ஆம் தேதி, இன்றைக்கி 8ஆம் தேதி இல்லைங்களா, எங்களுக்கு என்ன சொன்னாங்க, 9ஆம் தேதி, அதாவது நாளைக்கு 9ஆம் தேதி மார்க்கெட்டுக்கு வாங்க, பூவோட ரேட் வந்து நல்லா போகும், கிட்டத்தட்ட ஒரு கிலோ 500 ரூபா கிட்ட போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஷாப்போட நீங்கள் வந்து ஒரு டைப் வச்சுக்கிங்க, இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்குங்க. ப்ளீஸுங்க, நான் உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு தாழ்மையாக நான் வேண்டுகோள் வைக்கிறது என்னென்னா, நம்ம சேனல் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இறைவன் அருளில் வந்து 800 சப்ஸ்கிரைப் வந்தாச்சுங்க. இன்னும் நமக்கு வந்து ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வேணும். ப்ளஸ் நமக்கு வந்து சேனல் வாட்சிங் ஹவர்ஸ் நல்லா ஏறணுங்க, வியூஸ் வரணும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டு பி ஆனஸ்ட்டு, நம்ம சேனலில் வர எல்லாமே உண்மை தகவல். நான் என்ன பண்ணேன், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேங்கிறது வரைக்கும் டு பி ஃப்ராங்க் நான் வந்து 30 சென்ட் அளவுக்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ நான் வந்து 2 ஏக்கர் போட்டிருக்குங்க, நீங்களே கற்பனை பண்ணி பார்க்கலாம். அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு லாபகரம்னு போயிருங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லை இமெயில் பண்ணுங்கள் எனக்கு. நான் உங்களுக்கு வந்து இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் நான் தரேங்க உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க, நம்ம சேனலில் வர வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அடி உரம் வந்து ஃபேக்டாம்பஸ், டிஏபி, குரோமர் 20-20, குருணை, அப்புறம் கலப்பு உரம், இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டுங்க. நிச்சயமாக நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாங்க. அதுமாதிரி மேல் உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து 5G டெலிபிட் கம்பெனியில் இருக்குதுங்க. ரத்தனம் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பூச்சி மருந்துங்க. அசிபிட்டும் அதுவும் பூச்சி மருந்துங்க. அதாவது ஃபங்கஸ் ஆசிட், இன்செக்ட் ஆசிட், இது எல்லாத்துக்குமேங்க. தைமோதேசியம் கூட அது இதே மாதிரி தாங்க, ஃபங்கஸ் ஆசிட் தாங்க. இது எல்லாமே வந்து கத்திரிக்காய்க்கு நான் என்ன சொன்னோன்னா இதே மாதிரி தாங்க பூக்களுக்கும் வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் நிறையா பூ எடுக்கணுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற அக்ரோ ஷாப்பில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதில் அவங்க சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் டபுள்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி வந்து அடிக்கிறேங்க. பெஸ்ட்டு ரிசல்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்கள் கூட நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சின்ன வீடியோ தாங்க பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் யர் சப்போர்ட். ப்ளீஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட்டுங்க. ப்ளீஸ் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.